பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த 50வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 49 நாட்கள் இந்த ஜெபத்தை நடத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 50வது நாளை கர்த்தர் காண செய்திருக்கிறார். திருச்சபை காரியத்திலே நாம் தொடர்ந்து 50 நாட்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை என்பது உண்மையாகவே தேவனுடைய ஆலயத்துக்காக நாம் எடுக்கிற பிரயாசத்தை கர்த்தர் அறிவார். நிச்சயமாகவே நம்முடைய பிரயாசத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த 50வது நாளிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. 49 நாட்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். 50வது நாளிலும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரங்கள் நம்மளை பலப்படுத்தும்படியாக, ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடும்படியாக, இந்த மாலை வேளையில் எல்லா வீடுகளிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழும்பின தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றும் நம்ம மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். இன்றும் பேசுகிறவராய் இருக்கிறார். திருச்சபை காரியத்தில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குவாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். உண்மையாகவே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த 49 நாட்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து நடத்தும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 50வது நாளை காண செய்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்திலே நிரம்பட்டும். ஒவ்வொரு வீடுகளிலே நிரம்பிடுமா ஜெபிக்கிறேன்ப்பா. மகிமையான காரியங்களை செய்வீராக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, எல்லா மரணத்தை ஜெயித்தவராமே, உம்மை ஆராதனை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாதாளத்தை வென்றவராமே, பாதாளம் வென்றவரே, உம்மை
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம் ஆமென் அல்லேலூயா ஓசன்னா ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா எல்லாரும் வாயில திறந்து கர்த்தர் இந்த 50வது நாள் இந்த ஜெபத்தை காண செய்தார் அவர் எவ்வளவு நல்லவர் 49 நாட்கள் முடித்து இந்த 50வது நாளை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துவோம் நான் விசுவாசிக்கிறேன் நல்ல ஒரு எபினேசராய் கர்த்தர் இதுவரை நடத்தினாரு எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தினீங்கப்பா சாமுவேல் ஒரு கல்லை வைத்து சொல்லுகிறார் நல்ல எபினேசராய் கர்த்தர் எங்களை நடத்தினார் நான் விசுவாசிக்கிறேன் 49 நாட்கள் ஜெபம் ஒருவேளை சவால் நேர்ந்ததாக இருந்தது அநேக தடைகள் அநேக காரியங்கள் ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் நல்லவராகவே இருந்தார் அல்லேலூயா நம்ம ஜெபத்துக்கு நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் இந்த ஜெபத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து நான் சொல்ல முடியும் ஆனால் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து என்னுடைய சரீரத்தில் பலவீனம் தாக்கியது ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன் அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை தந்தார் கர்த்தர் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உட்கார்ந்திருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் ஆமென் நான் விசுவாசிக்கிறேன் அவர் ரொம்ப நல்லவர் அல்லேலூயா அவர் ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் அல்ல அல்லேலூயா எனக்கு இருக்கிற பலவீனத்தில் வீட்டில் இருந்திருக்கலாம் ஆனால் 50வது நாள் ஜெபத்தை கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நல்ல ஒரு எபினேசராக உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கார் ஒருவேளை சில நிகழ்வுகள் நம்மளுக்கு எதிர்மறையாக இருக்கலாம் நீங்கள் விரும்பினது போல ஒருவேளை ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அதனால் அவர் கெட்டவராய் மாறிட முடியாது
நான் விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் நன்மைக்காக நடத்துகிற தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்காகவே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் நடத்துவீர். ஆமென். நீ தீமை செய்கிற தேவன் அல்ல, நீ நன்மை செய்கிற தேவன். ஆமென். ஒருவேளை நீங்கள் மனசோர்வோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், வந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், நிறைய பதில் கேட்காமல் போய்விட்டது, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதில் ஒரு காரியம், கர்த்தர் தீமை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரவளத்தை சொல்வீங்களா? ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். அல்லேலூயா. God is so good. God is so good. God is so good. He's so good to me. God is so good. God is so good. God is so good. He's so good to me. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். எல்லாம் சொல்லுங்க ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு, உனக்கு. இயேசு நல்லவர். எல்லாரும் வாய்த்தது சொல்லுவோம் ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு, நமக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. எல்லாம் சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு, எனக்கு. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவரே. இயேசு
லைஃப் நல்ல ஸ்மூத்தாக போகும்பொழுது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், இயேசு ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற டைமில் சொல்லுவோம். ஆனால் ஒரு டிஃபிகல்ட்டான பாத்தில் நம்ம போகும்பொழுது, ஒரு கஷ்டத்தின் பாதை, ஒரு வியாதியின் பாதை, ஒரு மரணத்தின் பாதை, ஒரு நெருக்கத்தின் பாதை நம்ம போகும்பொழுது உண்மையாகவே அதில் தான் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீ நல்லவர்? நான் விசுவாசிக்கிறேன். சரித்தில் வியாதி, அந்த வயிற்று வழியில் நான் கஷ்டப்படும் பொழுது ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்து, ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே நல்லவர் அப்பா. ஒரு சாதாரண ஒரு வயிற்று வழியாக இருக்கட்டும், ஒரு முடியாத ஒரு வயிற்று வழி. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், இந்த வழியில் நம்ம இப்படி துடிக்கிறோம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கைகளிலே கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு ரத்த சிந்தப்பட்டவராக உழவருடைய முதுகை போல் அவருடைய முதுகு இருந்ததாம். அப்போ அவருடைய வேதனை எவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், என்னுடைய வேதனை அதை கம்பேர் பண்ணும்பொழுது ஒன்றுமே இல்லை. உண்மையாக நான் சொல்லுகிறேன், நான் அதிகமாக நல்லவர் சொன்ன டைம், ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர். எப்பொழுது என்றால் அந்த வழியில் நான் துடிக்கும் பொழுது, அந்த வழியில் நான் கஷ்டப்படும் பொழுது, ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர். நான் சொல்லுகிறேன், ஒரு கஷ்டத்தில் போகும்போது, ஒரு நஷ்டத்தில் போகிறீங்க, ஒரு பிரச்சனையில் போகிறீங்களா, நல்லவர் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே காட் இஸ் so good. அல்லேலூயா. ஏனென்றால் ஏன் அவர் நல்லவர் நாம் சொல்ல வேண்டும்? ஏன் நான் நல்லவர் சொல்லணும்? உண்மையாகவே இந்த 50வது நாளில் நான் இதை பேச வேண்டும் என்று வரல. ஆனால் ஒரு சின்ன ஒரு தாட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் நம்ம நல்லவர் என்று சொல்ல வேண்டும்? கஷ்டத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு கை தூக்க சொன்னால் எல்லோரும் கை தூக்குவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும், ஏதாவது ஒரு தீமையான காரியம் இருக்கும். ஆனால் நம்ம நல்லவர் சொல்ல முடியுமா? நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் வாலிப வயதில் இருக்கும் பொழுது, எனக்கு ரொம்ப என்னுடைய வீட்டில் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய அண்ணன்லாம் ரொம்ப விரும்பின ஒரு காரியம், நான் எப்படியாவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பம். அதனால் என்னுடைய மார்க் வந்த உடனே அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல. ஆனால் ஒரு ஸ்தாபனத்தில் என்னுடைய தாய் வழிமுறையில் இருக்கிற ஒரு அருமையான உறவினர் ஒருவர் அங்கே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தார். அப்பொழுது அவங்கள்ட்ட எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அண்ணன் இது மாதிரி என் பையன் ஜேம்ஸுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் எங்களுக்கு ரொம்ப விருப்பம், ஏனென்றால் அது எப்படியாவது நிறைவேற்ற முடியுமா என்று சொல்லி. அப்போ அவருடைய வீடு தண்டையார்பேட்டையில் இருந்தது. அவர் செல்வராஜ் அண்ணன், எல்லாரையும் அவர் அண்ணன்னு கூப்பிடுவாங்க, அம்மா கூப்பிடுவாங்க. எனக்கு மாமா முறை வரும்னு நினைக்கிறேன், தெரில. ஏன்னா உறவினர்களோடு அதிகமாக நான் வைத்துக் கொள்வதில்லை, அதனால் அந்தளவுக்கு தெரியல. அப்போ அவர் வீட்டுக்கு தான் போனோம். அவர் வீட்டுக்கு போகும் பொழுது அவர் நேரடியாக அந்த ஸ்தாபகரோடு தொலைபேசியில் பேசினார். எங்களுக்கு முன்பு தான் பேசினார். இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி பிள்ளை, ஏன்னா இவர் அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் மரித்து விட்டார், இறந்துட்டார். ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அப்போ என் தங்கச்சி பிள்ளை ஒருவர் தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க அண்ணன் இப்பொழுது தான் வெளியில் சம்பாதிக்க போயிருக்கிறாங்க. ஆனால் எப்படியாவது இந்த பையனை படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி சொல்லும் பொழுது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவர்கள் கொடுப்பதாக சொன்னார்கள். எனக்கு அது ஃபோனில் அவங்க பேசும்பொழுது அது ரொம்ப கிடைச்சது மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா பேசுகிற நபர் அந்த ஸ்தாபனுடைய ஸ்தாபகர், இவர் பேசுகிற நபர் அவர். அப்போ பயங்கர சந்தோஷம், உள்ளத்தில் பெரிய சந்தோஷம். என்ன கிடச்சிருச்சு, ஓகே இன்ஜினியரிங் கிடச்சிரும். அப்பொழுது அவர் சொன்னார்கள், அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 75,000 ரூபாய் கட்ட சொல்லிடுங்க, இந்த டேட்டில் கட்டுங்க, இந்த டேட்டில் அவனை ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் சொன்னார், அம்மா
75,000 மற்றவங்களுக்கெல்லாம் அது அதிகம், நான் இருந்தனால 75,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீ வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கட்டிடுங்க அப்படி சொன்னாங்க. அன்றைக்கி அது 75,000 ரூபாய் கடினமான ஒரு பணம் தான். ஸோ அப்பாக்கிட்ட இருந்தது கொஞ்சம், அது தெரிந்தவர்கள்ட்டெல்லாம் போய் சில காரியங்களை போய் வாங்கி கொண்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு பெரம்பூரில் ஒரு இன்ஜினியர் அங்கிள் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் 20,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். பெரம்பூர் போய் அவங்கள்ட்ட போய் 20,000 வாங்கிட்டு வந்தேன். ஒரு இடத்துலையா போய் கலெக்ட் பண்ணி 75,000 ரூபாய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னோம், ஆனால் 75,000 ரூபாய் சேர்த்தாச்சு. அப்போ சொன்னார், இமீடியட்டாக ட்ரெயினை புக் பண்ணுங்கள், நேராக வாங்க, கோயம்புத்தூருக்கு நேராக வந்துடுங்க அப்படின்ட்டார். சரி, ரொம்ப சந்தோஷத்தோடு அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, அதான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ட்ரெயின் ஏறுகிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் சாட்சி வேறு சொல்லியாச்சு. இது மாதிரி நான் வந்து கர்த்தர் இன்ஜினியரிங் காலேஜ் கர்த்தர் கொடுத்துட்டாரு, இன்றைக்கு நான் பிரயாணம் ஆகிறேன். ஏன்னா யூத்தில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், ரொம்ப அவர்களோட ரொம்ப இன்வால்மெண்ட்டில் இருப்பேன். ஸோ அது மாத்திரமல்ல, அது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ட்ரீட்டு யூத்தில் இருக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட 300லேருந்து 350 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பப்ஸு, கோக்கு, கேக்கு எல்லாருக்கும். ஸோ ஃபுல் ட்ரீட் கொடுத்தாச்சு. எல்லோரும் வழி அனுப்புவதற்காக சபையிலேருந்து என்னுடைய யூத் டீம்லாம் வந்தாங்க. ஸோ எல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய கனவு. ஸோ அந்த இடத்துல போய் இறங்கி உறவினர், அங்கே என்னுடைய மாமா முறையாக இருக்கிற அவரை போய் பார்த்தோம். அவர் சொன்னார், டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் போய் ஃபீஸை கட்டிடுங்க, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டார். உடனடியாக அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி போயும் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. கையில் பெட்டி, பக்கெட்டு எல்லாம் இருக்குது கையில். அப்போ அவர் சொன்னார், இங்கே ஃபயர் கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் டேட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டாங்க, அதனால் இப்போ இங்கே தங்க முடியாது. ஏன்னா வந்திருக்கிற எல்லோரும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க ஹாஸ்டல்ஸில், அதனால் இப்போ நீங்கள் வேண்டாம், நான் சொல்லும் பொழுது வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எடுத்துகிட்டு போன திங்ஸோட திருப்பியும் அடுத்த பஸ்ஸை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ வந்துட்டோம். ரிட்டன் ஆயாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு பெரிய கேள்விக்குறி, என்ன ஆண்டவரே, சர்ச்சில் சாட்சி சொல்லியாச்சு, ட்ரீட்டு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் தெரியும், இப்போ அடுத்த வாரம் எங்கே போகணும், சர்ச்சுக்கு திருப்பி போகணும். போனால் எல்லோரும் கேட்பாங்க, இது ஒரு பெரிய அவமானம் ஆயிடுச்சு, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்திட்டேரு, ஏன் ஆண்டவரே இப்படி நடத்திட்டேரு. இது ஒரு பெரிய ஒரு கேள்வி. சரி, இருந்தாலும் சரி, எப்படியாலும் திரும்பி ஒரு நாள் போதானே போகிறோம், அதனால் சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு சமாளித்தாச்சு. அந்த அடுத்த வாரம் சமாளித்தாச்சு. அதுக்கு பிறகு ஒரு கடிதம் வந்தது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்னும் ஒரு 75,000 கட்ட வேண்டும், நாங்கள் அதை 1.5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்பொழுது என்னுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள், எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடலாம், ஆனால் கஷ்டம்தான். அப்போ நான் சொன்னேன், இது என்னால் முடியவே முடியாது, வேண்டாம், ஏன்னா அது கஷ்டம். இந்த 75க்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பாடுபட்டோம்னு தெரியும். இன்னொரு 75க்கு கஷ்டம். நாங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஈரத்துணியை வயிற்றில் கட்டிட்டு என்னை படிக்க வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் நான் போய் நார்மல் காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அப்படி சொல்லி, வேண்டாம் என்று சொல்லி நானும் என்ற தகப்பனாரும் திரும்பவும் போய் போராடி அந்த கட்டின அந்த 75,000 ரூபாயை வாங்கினோம். ஆனால் ஒரு பெரிய ஆசை, கனவு. ஏன்னா அந்த டைம் உள்ளார போகும்போது அந்த இன்ஜினியரிங் காலேஜோட பில்டிங்கை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா, நல்ல ஒரு பெரிய இடத்துல கர்த்தர் நம்மளை படிக்க கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. எல்லா வாலிபர்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை. ஆனால் உண்மையாக நான் சொல்ல முடியும், சில வருஷங்கள், எனக்கு ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், சில வருஷங்கள், 1 வருஷமோ 1.5 வருஷமோ நினைக்கிறேன், என்னுடைய நண்பனை நான் எதேச்சியாக நான் சந்தித்தேன். நான் அந்த டைமில் வந்து ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி, ஏன் ஆண்டவர் எப்படி பண்ணிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, என்னை அவமானப்படுத்திட்டீங்க, என்னை நீங்கள் வெட்கப்பட வச்சிட்டீங்க, எனக்கு நீங்கள் தீமை செஞ்சிட்டீங்க ஆண்டவரை, எனக்கு தீமை செஞ்சிட்டீங்க. இதே தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு நீங்கள் நல்லது பண்ணல,
எனக்கு தீமை பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த டைமில் என்னோடய நண்பனை நான் சந்தித்தேன். ஒரு நாள் ஒரு ரோட்டில் சந்தித்தேன். அப்போ அவன் சொன்னான், ஜேம்ஸ், உனக்கு அந்த இடத்துல நீ படிக்காமல் இருந்தது ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் சிலருமாய் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால் அந்த மெயினான எல்லாரையும் யாரெல்லாம் அதுக்கு காரணமாக இருந்தாலும் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நீ வந்திருந்தால் கண்டிப்பாக என் கூட தான் இருந்திருப்ப. கண்டிப்பாக அந்த கேங்கில் நீனும் இருந்திருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் செய்யலைனாலும் கண்டிப்பாக ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக தூக்கியிருப்பாங்க. நான் ஏதோ எங்கள் அப்பா நல்ல பிஸ்னஸ்மேன், அதனால் அவரோட பிஸ்னஸை நான் பார்த்துக்கிட்டேன், வந்தேன், அவ்வளோதான், படிப்பு போச்சு. ஆனால் நீ வந்திருந்தீன்னா உன் படிப்பு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், உன் லைஃபே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அந்த நண்பன் மூலமாய் கர்த்தர் காரணத்தை எனக்கு சொன்னார். அப்போ தான் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவர் நீர் எவ்வளவு நல்லவர். நான் சொல்லுகிறேன், சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, ஏன் ஆண்டவரே இந்த தீங்கு, ஏன் ஆண்டவரே இந்த வியாதி, ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம், ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம், ஏன் ஆண்டவரே இந்த தடை, நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நல்லவர்? அல்லேலூயா. எல்லாம் வாயத்தை சொல்லுங்க பார்ப்போம். இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவர் இயேசு நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். இந்த 50வது நாளில் நம்ம ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. அதனால் அவர் தீமையானவர் அல்ல, அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். ஏன் நல்லவர் என்றால், எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. Hebrew chapter 13 verse 8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. Jesus Christ is the same yesterday, today and forever. மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிடுவாங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. அவங்க மனுஷருடைய அதான் சொல்லுவாங்க, மனுஷனுடைய குணம் குரங்கு குணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் மாறாத ஒரு தேவன், அவர் மாறாத தேவன். அதனால நான் தைரியமாக சொல்ல முடியும், அவருடைய நேச்சரே, அவருடைய இயல்பே அன்சேஞ்சிங். அவருடைய இயற்கையான சுபாவம், இயேசு கிறிஸ்துடைய சுபாவமே என்னன்னா இயற்கையான சுபாவம். அவர் மாறவே மாட்டார். அதனால நான் தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு நல்லது நடந்தாலும் மாற மாட்டார், எனக்கு தீமை நடந்தாலும் மாற மாட்டார். அதெல்லாம் அவர் நல்லவர் தான். அதனால் அவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் நல்லவர்? அல்லேலூயா. ஏன்னா அவர் அன்சேஞ்சிங். ஆமென். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு 1:21 படிக்கலாம். யோபு புஸ்தகம் 1:21 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஜோப் சாப்டர் 1 verse 21 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்றான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்ம ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போனதும் கிடையாது. அவர் சோத்திரம் சொல்கிறாரு. எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அப்பா நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போனதில்லை, போக போதும் இல்லை. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுவீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம். அந்த வேதனையில் சோத்திரம் சொல்லுங்கள், அந்த வழியில் சோத்திரம் சொல்லுங்கள், அந்த பலவீனத்தில் சோத்திரம் சொல்லுங்கள், அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சோத்திரம் சொல்லுங்களேன். கர்த்தர் உண்மையாகவே நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். சோத்திரம் சொல்லுவோம். எல்லாம் கொஞ்ச நாள் சோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே ஒரு 10 முறை சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவர், எல்லாம் சோத்திரத்தை சொல்லுங்கள். அல்லேலூயா. சோத்திரம்பா, சோத்திர ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் வாய்த்தது எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. டிவி பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த 50வது நாளில் நான் சோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை நான் ஜெபித்தது மாதிரி இன்னும் நடக்கலை, ஆனால் சோத்திரம், உமக்கு சோத்திரம். அல்லேலூயா.
ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya எல்லா வாய் தந்து சொல்லுவோமா? எல்லா வாயில் தந்து சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வாயில் தந்து சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் ஜெபித்தது போல நடக்கல ஆண்டவரே, இருந்தாலும் ஸ்தோத்திரம் அப்பா. நான் எதிர்பார்த்தது நடக்கல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விரும்பினது நடக்கல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படல, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா வாழ்த்தத ஸ்தோத்திரத்தை வெறும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் குழுக்களாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் குழுக்களாம் எங்களுக்கு, எத்தனை மதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாம் சொல்லுவோம் ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம்
இன்றை தினமறியோம் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமறியோம் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எத்தனை மாதயவு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர் நல்லவர்? அல்லேலூயா சொல்லுவீங்களா? உண்மையா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் நல்லவர்? அல்லேலூயா. அவர் நல்லவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையான ஒரு மனுஷன் அவன் என்ன செய்தார்னா, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ ஒரு சர்ச்சோடைய வாசலுக்கு வெளியே நின்று அவன் அந்த சர்ச்சை பார்த்து கை கூப்பி கும்பிட்டானாம். ஆண்டவரே, நீ ரொம்ப நல்லவர், என்னை திருப்தியாக நடத்துகிறீர் ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. யார் சொன்னது? ஒரு ஏழையான ஒரு மனுஷன், ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு, அழுக்கு உடைகள், சரியா, ஒரு ஏழை கோலம். அப்போ இவனை ஜெபிக்கிறத அவன் அந்த ரோட்லேருந்து ஜெபிக்கிற பக்கத்தில் ஒரு நாத்திகன், ஆண்டவர் இல்லை என்று நம்புகிறவனா, கடவுள் இல்லை என்று நம்புகிற நாத்திகன், அவன் இவனை பார்த்து சிரிச்சானா. சிரிச்சுட்டு கேட்டானா, எப்பா உன் கோலமே இவ்வளோ கேவலமாக இருக்கு, உனக்கு என்ன இல்லை, சரியான உடை இல்லை, சரியான உணவு இல்லை, எனக்கு தெரிஞ்சு உனக்கு சரியான இருப்பிடம் கூட இருக்காது. ஆனால் நீ இந்த கோயிலை பார்த்து, இந்த சர்ச்சை பார்த்து, உன் ஆண்டவரை பார்த்து சொல்கிற, என்னை நல்லா வச்சுருக்கீங்க ஆண்டவரே, என்னை திருப்தியாக நடத்துகிறீங்க ஆண்டவரே அப்படி சொல்கிறிய, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த நாத்திகன் இந்த மனுஷன்கிட்ட கேட்பார். அப்போ அந்த ஏழை மனுஷன் சொல்லுவான், தம்பி ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோ, இந்த உலகத்தில் நான் தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கும் பொழுது எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, ட்ரெஸ் இல்லாமல் தான் வெளியே வந்தேன், எனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாதுப்பா. ஆனால் இன்னைக்கு பாரு, என் ஆண்டவன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. நான் ட்ரெஸ் இல்லாமல் ட்ரெஸ் இருக்குதுல்ல, அப்போ அவர் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. நான் வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே போட்டுகிட்டே வரலையே, ஒரு நிர்வாணியாக தான்ப்பா வந்தேன். உலகத்தில் வரும்பொழுது எனக்கு யாரும் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுகிட்டே பிறந்தீங்களா? ஃப்ராக் போட்டுகிட்டே யாரும் பிறந்தோமா? ட்ரெஸ் கோட் ஷூட் போட்டுகிட்டே பிறந்தோமா? நான் சொல்லுறது கிடையாது. அப்போ தான் அந்த மனுஷனுக்கு புரிஞ்சுதான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எல்லாம் எவ்வளவு நல்லவர். நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில் அவர் நல்லவர் என்பதை சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லவர் என்பதை சொல்ல சொல்ல உண்மையாகவே
அவர் நம்ம வாழ்க்கை நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லவர் சொல்லுவீங்க? ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர். அல்லேலூயா. உள்ள நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் ஒரு யோசிக்கலாம், என்ன ஆண்டவரே தீமை நடந்துக்கிட்டே இருக்கு, நான் ஜெபிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படிலாம் சொல்லி யோசித்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு நான் ஆயத்தம் செய்த செய்தியோடைய தலைப்பு என்ன? 50வது நாள். ஸோ என்ன செய்தினா, ட்ரஸ்டிங் காட் ஃபார் பிரேக் த்ரூ இன் த மிட்ஸ் ஆஃப் டிலே. அதோடைய இமேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரஸ்டிங் காட் பிரேக் த்ரூ இன் த மிட்ஸ் ஆஃப் டிலே. அல்லேலூயா. நமக்கு வந்து காலதாமதம் ஆகுது. ஒரு பிரேக் த்ரூ நடக்கணும். நம்ம யாரை நம்புகிறோம்? ஆண்டவரை நம்புகிறோம். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை நம்புறீங்க? நம்புறோம்னா இல்லையா சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. என கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 127வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. Psalms 127 verse 1ல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. வேறு வேளை நம்ம இன்றைக்கி அக்னாலேஜ் பண்ணலாம், ஆண்டவரே நிறைய தடைகள், ஃபினான்ஷியல் நெருக்கடிகள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இதை நேர்த்தியாக செய்து முடிப்பார். அதில் ஒரு 0.0001% எனக்கு டவுட் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ ஏன் டவுட் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, முதலாவதாக இது எப்படி முடியும்? கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும்னா, காட்ஸ் டைம் இஸ் பர்ஃபெக்ட். ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்துவார். நேர்த்தியான காலத்தில் காட்ஸ் டைமிங் இஸ் பர்ஃபெக்ட். அது பர்ஃபெக்டாக இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு செகண்டு முன்னாடியும் போகாது, பின்னாடியும் வராது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். அது என்ன பண்ணாது? தாமதிப்பதில்லை. ஸோ காட்ஸ் டைமிங் இஸ் பர்ஃபெக்ட். அவருக்கு தெரியும் எந்த டைமில் எந்த காக்காவை கொண்டு வரணும்னு தெரியும், எந்த டைமில் எந்த விதவையை கொண்டு வரணும் தெரியும், எந்த டைமில் எந்த ராஜாக்களை கொண்டு வரணும் தெரியும், எந்த டைமில் பிரபுக்களை கொண்டு வரணும் தெரியும். அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், சோர்ந்து போகாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே டிலே ஆகுது, 50வது நாள் வந்துட்டோம், இன்னும் நடக்கலை, சோர்ந்து போயிட வேண்டாம். காட்ஸ் டைமிங் பர்ஃபெக்ட். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பர்ஃபெக்டாக நடத்துவார். அல்லேலூயா. அவர் டைமிங் வந்து மாறவே மாறாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க. இந்த டைம் லாகின் லாக் அவுட். சரியா? ஸ்கூல் இந்த டைம் நாங்கள் டோர் ஓப்பனாக இருக்கும், கேட் ஓப்பனாக இருக்கும், அப்புறம் கேட் க்ளோஸ் ஆகிடும். எல்லாத்துக்கும் டைமிங் இருக்குது. பஸ்ஸுக்கு டைமிங் இருக்குது, ட்ரெயினுக்கு டைம் இருக்குது, ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குது. நீ வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா செகண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாது. 2 நிமிஷத்தில் வரும், 2 நிமிஷத்தில் ட்ரெயின் வரும். அப்போ ஒரு உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் உருவாக்கின அந்த காரியங்களுக்கு அவன் டைமை வச்சு அவன் உருவாக்குவான் என்றால், இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது தேவனுடைய ஆலயம்? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக
அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியத்திற்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஆலயம். அப்போ அவருடைய டைம் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. காட்ஸ் டைமிங் இஸ் பர்ஃபெக்ட். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துவீர் ஆண்டவர், குறித்த காலத்தில் நடத்துவீரப்பா. அல்லேலூயா. அதை நேர்த்தியாய் செய்வீர் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். அதை நேர்த்தியாய் செய்வீர் ஆண்டவர், குறித்த காலத்தில் அதை செய்து முடிப்பீர். ஆமென். காட்ஸ் டைமிங் இஸ் பர்ஃபெக்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீ குறித்த காலத்தில் செய்வீரப்பா. நீ ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆகாய் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஆகாய் 1வது அதிகாரம் 7-8 வசனங்களை, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஆலயம் கட்டுறதுல ஒரு தடை ஏற்படுகிறது. இப்போ ஆண்டவர் வந்து யாரை எழுப்புறார்னா, செருபாபேலை எழுப்புகிறார், நெகேமியாவை எழுப்புகிறார், எஸ்ராவெல்லாம் எழுப்புகிறார். எதுக்கு நான் போயிட்டு ஆலயத்தை கட்டுங்கப்பா, டிலே ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, எல்லாம் ஆயத்தம் செய்யுங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். சொல்கிறவங்கள எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். காட் டைம் இஸ் பர்ஃபெக்ட். அல்லேலூயா. அவருடைய நேரம் சரியான நேரத்தில் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய நேரம் அது இந்த நேரமாக இருப்பதாக. அல்லேலூயா. உம்முடைய நேரத்தில் அதை நேர்த்தியாய் நடத்துங்க, நேர்த்தியாய் நடத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லா கண்களை மூடி எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கிறோம். அந்த திருச்சபை பணிகள் ஒருவேளை டிலேயில் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் அப்பா, ஆண்டவரே நீ நேர்த்தியாய் நடத்துகிற தேவனால். அல்லேலூயா. நீ நேர்த்தியாய் அதை செய்வீர் ஆண்டவர், நேர்த்தியாய் செய்வீர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அதை நேர்த்தியாய் செய்வீர் அப்பா, நேர்த்தியாய் செய்வீர் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாம் சொல்லுவோம் ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன்,
தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது, பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது, பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது, பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். 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 அற்புதங்கள் பெறும் வரை. காத்திருப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். நம்பிக்கை இல்லாமல் இந்த 50வது நாள் ஜெபத்தை நான் நடத்த மாட்டேன். நம்பிக்கையோடு தான் நடத்துகிறேன். எனக்கு தெரியும் பர்ஃபெக்ட் டைமில் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. குறித்த காலத்தில் நடத்துவார். அதனால் தைரியமாக சொல்ல முடியும். ஏன் இன்னும் நான் தைரியமாக சொல்ல முடியும்? ஆமென். பர்ஃபெக்ட் டைம் மாத்திரம் அல்ல, நான் இன்னும் ஏன் தைரியமாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:19 எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். ஆமென். பார்ப்பீர்கள் என்றால் பிலிப்பியர் புஸ்தகம் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். அல்லேலூயா. எனக்கு இன்னொன்று நல்ல ஆழமான ஒரு தைரியம் என்னவென்றால், God is the provider. ஆமென். அல்லேலூயா. அவர் தான் யாருன்னா நமக்கு யார்? கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. God is the provider. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் நல்ல கொடுக்கிற தேவன். நம்ம தேவன் கொடுக்காத தேவன் அல்ல, எல்லாம் கொடுக்கிறவர். அதனால எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு தேவைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை 50 நாள் டிலேயில் என்ன ஆண்டவரே இன்னும் கொடுக்கல ஒருவேளை நம்ம சோர்ந்து போகலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் சோர்ந்து போகல. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசிக்கு அவருக்கு ஆகாரம் யார் மூலமாக கொடுத்தாருன்னா காகத்தை வச்சு கொடுத்தார். அன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் யாருன்னா சரி டோர் டு டோர் டெலிவரி மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி யார் இருந்தார்னா அன்றைக்கி யார் இருந்தா காகம் கொடுத்துச்சு. கரெக்டாக அட்ரஸ் அவர் எங்கே கேரி தாற்றங்கரையில் இருக்கிறான்னு சொல்லி அட்ரஸில் என்ன பண்ணிச்சு? டெலிவரி பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த டெலிவரிக்கு என்ன இல்லைன்னா சார்ஜஸ் இல்லை. ஸ்விக்கிக்கு என்ன பண்ணணும்? நம்ம காசு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆர்டர் கொடுக்குற டெலிவரிக்கு என்ன நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை.
ஆண்டவர் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பார். டெலிவரி பர்சன் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பா கொடுத்துருப்பா இந்தாப்பான்னு சொல்லி டிப்ஸ், நோ டிப்ஸ், இதுக்கெல்லாம் டிப்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. டேரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் சொல்லுகிறேன், ஆண்டருக்கு தெரியும் இந்த டைமில் யார் வச்சு போஷிக்கணும்னா காகத்தை வச்சு போஷிக்கணும். இந்த டைமில் விதை வச்சு போஷிக்கணும்னா கர்த்தருக்கு தெரியும். ஸோ ஆண்டர் வந்து லொக்கேஷன் தான் மாற்றுறார். அல்லேலூயா. சரி, ஏன் மாற்றிருப்பார்? நான் இப்போ நம்புகிறேன், நான் நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா அவர் உட்காந்து சாப்பிட்டு என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் உடம்பு வெயிட் விழுந்துருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பார், போ கொஞ்சம் வாக்கிங் போ, சாரி பார்த்து ஊருக்கு போ, கொஞ்சம் நாச்சும் மூவ்மெண்ட்டு கொடு பாடிக்கு. அல்லேலூயா. ஏன்னா கேரி தாட்டங்கரையில் உட்காந்து நல்லா ஜோம் பண்ணிட்டு அதே இதில் தான் இருந்திருப்பார். எனக்கு தண்ணியும் சாப்பாடு குடிச்சிட்டு உட்காந்து என்ன ஆகும், என்ன ஆவீங்க சொல்லுங்கள்? வெயிட் ஏறுமா ஏறாதா? கண்டிப்பாக ஏறும். ஆண்டவர் பார்த்தாரு, ஓகே ரைட்டு, நீ வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகிட்ட, அதனால் எங்கே போயிடு, உன்னை டெய்லி காகத்தை வச்சு போச்சா வெயிட் அதிகமாகும், அதனால் நீ எங்கே போயிடு, சாரி பார்த்து ஊருக்கு போ. அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் அந்த நடப்பயணம் அது என்ன பண்ணிட்டாருன்னா, அது கொஞ்சம் நடப்பயணம் ஒரு நாள் கஷ்டமாக இருந்திருக்கலாம். தீர்க்கதரிசிக்கு கொஞ்சம் எளியாக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே நடக்க வச்சிட்டிங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விதவையை கட்டளையிட்டார். ஓகே விதவா, உனக்கு கட்டளையிட்டம்மா, நீ அங்கே போய் இரு, நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவார் நமக்கே தெரியாது. ஆண்டவர் எப்படி ப்ரொவைட் பண்ணுவார் நமக்கு ஆண்டவர் நம்பவே முடியாது. அவரை மாதிரி ஒரு தேவனை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தேவனை பார்க்கவே முடியாது. ஸோ அவர் வந்து அழகாக நடத்துகிற தேவன் நான் பார்ப்பீர்கள் என்றால், அவரை போல ஒரு நன்மை செய்கிறவரை, ப்ரொவைடர், அவரை போல நன்மை செய்கிறவரை பார்க்க முடியாது. நான் இப்போ சமீபத்தில் இந்த பலவீனத்தில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 ஹாஸ்பிட்டல், 1 2 3 4 ஹாஸ்பிட்டலு, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். இருந்தாலும் எங்கேயுமே கேட்கல, அந்த வலி வந்து எங்கேயுமே கேட்கல. ஸோ கடைசியாக சிஎம்சிக்கு போயாச்சு. சிஎம்சிக்கு போயிட்ட பிறகு அங்கே போய் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அன்றைக்கி காலையில் தான் போயிருக்கிறோம், ஏன்னா சிஎம்சியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய காரியம். ஸோ 2:30 மணிக்கு. ஆனால் வலி ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒய்ஃப் வந்து அந்த சீட்டில் சொல்கிறாங்க 2:30 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. உடனே அந்த சீட்டை நான் வாங்கினேன். ஒரு கவுண்டரில் போய் அந்த சீட்டை போய் கொடுத்தேன். ஸோ கொடுத்த உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், 2:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படி சொல்லும் பொழுது அந்த அம்மா என்னை பார்த்த உடனே, நீங்கள் ஜேம்ஸ் தானே அப்படின்னாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஆமாம் அப்படி சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா, எமர்ஜென்சி E1 அப்படின்னு சொல்லி டோக்கனை மாற்றினாங்க. இமீடியட்டாக டாக்டரை பார்க்க சொன்னாங்க. ஸோ அங்கே போய் டாக்டரை பார்த்தோம். அங்கே ஒரு நபரை இன்னொருத்தவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. அவர் பார்த்தாரு. நான் விசுவாசிக்கிறேன், அவருக்கு வந்து ஏற்கனவே நிறைய வேலை, அந்த இடம், அந்த டிபார்ட்மெண்ட்டே அவர் கீழே தான் இருக்குது. ஆனால் அவர் பில்லிங் கவுண்டரில் இருந்து எல்லா இடத்துக்கும் ஒரு இடமா போகும்போது எல்லோரும் பார்க்கும்போது, நீங்கள் ஜேம்ஸ் தானே, நீங்கள் பாஸ்டர் ஜேம்ஸ் தானே, எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளதாகவே. ஸோ எனக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அந்த ப்ரொவைடர் அங்கே வச்சு இந்த ஆட்களை கரெக்டாக வச்சு அந்தந்த கவுண்டரில் அந்தந்த டியூட்டிக்கு யாரை வைக்கணுமோ, நான் அவங்களெல்லாம் முன்னாடி பார்த்தது கிடையாது, அவங்கள்ட்ட முன்னாடி பேசுனது கிடையாது. ஸோ உண்மையாலுமே நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்றைக்கி வந்து ப்ரொவைடராக கர்த்தர் அங்கங்கே ஒரு ஏஞ்சலை வச்சுருந்தார். ஸோ அந்த எண்டோஸ்கோப்பி எடுக்கும் பொழுது கூட அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்தவ சகோதரி, ஐயா நீ என் வீட்டில் வந்து ஜோம் பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் எனக்கு அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணதெல்லாம் ஞாபகமே இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஜோம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அருமையாக கூட இருந்து பார்த்தாங்க. ஸோ நான் அதான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளவு உதவிகளை செய்யும் பொழுது, இது யாருக்காக கட்டுறோம் நம்ம சொல்லுங்க? கர்த்தரை ஆராதிப்பதற்காக நம்ம கட்டுகிறோம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு ஊழியனுக்கே கர்த்தர் நல்ல ப்ரொவைடராக இருக்கிறார். ஸோ நேர்த்தி அந்த டைமில் கரெக்டாக செஞ்சார். அல்லேலூயா. கரெக்டாக கொண்டு போனார். கிட்டத்தட்ட அன்றைக்கி உதவி செய்தவர்களும் பார்த்தா கிட்டத்தட்ட
ஒரு 5 பேரை கர்த்தர் அங்கங்கே வச்சுருந்தார். இல்லைன்னா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்க முடியாது. ஸோ எல்லாம் வலி வேதனை இருக்குது. இருந்தாலும் அந்த வலிகள் இல்லை, அந்த வேதனைகள் இல்லை. கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய சுத்த கிருபை. இனி நான் சொல்லுகிறேன், ஸோ கர்த்தர் நல்ல ப்ரொவைடராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியனுக்கே இருக்கும் பொழுது உங்களுக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும், இதனுடைய ப்ரொவைடர் அவர் தான். எந்த ஒரு பணக்காரனோ, எந்த ஒரு ஃபாரினரோ, எந்த ஒரு ஃபாரின் ஆர்கனைசேஷனோ யாரும் இல்லை. அவர் ப்ரொவைடர். அவர் அவங்க கையில் கொடுக்க வைப்பார். நீங்களும் எங்கேருந்து கொடுப்பீங்க? அவர் கொடுத்தா தான் கொடுக்க முடியும். கரெக்டாக? ஹல்லேலூயா. ஸோ சாரிபாத்துக்கு விதவைக்கு அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் என்ன இருந்துச்சு? மாவு இருந்துச்சு. அதை கொடுத்தது யார்? அது கூட இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது கூட இல்லைன்னா அந்த மாவை கொடுத்தது யாருன்னா ஆண்டவர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கர்த்தர் ஆட்கள்கிட்ட கொடுப்பார். கொடு, இந்த சபைக்காக கொடு, 10,000 மூட்டை நீனே வாங்கி கொடு, கம்பியை நீ வாங்கி கொடு, ஜல்லியை நீ வாங்கி கொடு, எல்லாத்துக்கும் தேவை கொடு. கர்த்தர் சிலருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. அந்த மனசை கர்த்தர் தருவார், அவங்களுக்கு தருவார். நிறைய பேர் அந்த மனசு கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுக்க வைப்பார், கர்த்தர் கொடுக்க வைப்பார். எப்படி கொடுக்க வைப்பார் எனக்கு தெரியாது, ஆனால் காட் இஸ் அவர் ப்ரொவைடர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ இந்த மாலை வேளையில் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் கொடுக்கிறவர் ஆண்டவரே. அதனால் இந்த டிலேலாம் எங்களுக்கு பெரிய மேட்ரே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் டைமில் பண்ணுவீங்க. நீங்கள் நல்ல ஒரு ப்ரொவைடர். அதனால் நாங்கள் தைரியமாக விசுவாசிக்கிறோம், இந்த 50வது நாளில் நீ அதை செய்வீர். ஹல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை எது சொல்லுவோம், ஆண்டவரே நீ ப்ரொவைடர், நீ கண்டிப்பாக செய்வீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன இல்லை? ஒரு நன்மையும் குறையப்படாது. எல்லாம் சொல்லாமல் ஒரு நன்மையும் குறையப்படாது, ஒரு நன்மை குறையப்படாது. ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த பாட்டை எல்லாம் உற்சாகமாக பாடுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். சிங்க குட்டிகள் ஹல்லேலூயா பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடோர்க்கு சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே.
குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை, குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லை, 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 குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டிலே டைமில் நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், என்னென்னா பர்ஃபெக்ட் டைமில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செய்து முடிப்பார். ரெண்டாவது, அவர் ப்ரொவைடர். ரெண்டாவது பி, அவர் ப்ரொவைடர். மூணாவது, இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஹல்லேலூயா. எதை விட்டுறக்கூடாது? ப்ரே ஃபார் டிவைன் இன்டர்விஷன். ஆமென். தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதுக்காகனா ப்ரே ஃபார் டிவைன் இன்டர்விஷன். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எரேமியா சாப்டர் 33 verse 3 நீங்கள் பார்க்கலாம். எரேமியா 33:3 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. நான் சொல்லுகிறேன், அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னா, வெறும் ஃபினான்ஷியலுக்கு மாத்திரமல்ல, நல்ல ஞானத்துக்காக, ஸோ தடைகள் விலகிறதுக்காக, நல்ல ஒரு ஐக்கியத்துக்காக, நல்ல சுகத்துக்காக, நல்ல ஸ்ட்ரென்த்துக்காக, அந்த ப்ராஜெக்ட் கண்டினியூவாக நடக்கிறதுக்காக, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்காக நீங்கள் இந்த நாட்களில், வர நாட்களில் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நெகேமியா அந்த எருசலேமுடைய செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தார். உபவாசம், ஃபாஸ்ட் பிஃபோர் காட். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தார். நீங்கள் அந்த நெகேமியா 1வது அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1லிருந்து 1வது அதிகாரம் 4லிருந்து 11 வசனங்களில் அந்த 11வது வசனம், அந்த கடைசி வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பதாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். ஒரு ராஜாக்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப்பு கிடைக்கணும், போகிறதுக்கு அவருக்கு லீவு கிடைக்கணும். யாருன்னா லீவ் லெட்டருக்கு யாருன்னா ஜோம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. லீவ் லெட்டர் கிடைக்கிறதுக்கு யாருன்னா ஜோம் பண்ணுவோமா? பொய் வேணால் சொல்லுவோம். நான் நிறைய வாட்டி என் தாத்தா செத்துட்டார், என் பாட்டி செத்துட்டார். ஒரு வாட்டி எங்கள் டீச்சரே கேட்டாங்க, எத்தனை வாட்டாவும் தாத்தா சாவார், எத்தனை வாட்டாவும் பாட்டி சா. ஊரில் யார் செத்தாலும் தாத்தா தான், அவ்வளோதான். அந்த தெருவில் ஒரு தாத்தா செத்தா நம்ம தாத்தா, அந்த தெருவில் ஒரு பாட்டி செத்தா நம்ம பாட்டி, அவ்வளோதான். லீவ். சரியா? ஏதாவது கட்டடிச்சிட்டு என்ன பண்ணுறது? அவன் செத்தான் இவன் செத்தான்னு சொல்லிடுறது. ஆனால் இவர் லீவு கேட்குறதுக்கு அங்கே போகணும், அந்த இடத்துக்கு போகணும். இவர் என்ன பண்ணாரா? ஜோம் பண்ணார். ஏன்னா ராஜாக்கிட்டேருந்து என்ன வரணும்? பர்மிஷன் வரணும். பானை பாத்திரனா நிற்கிறேன். அவரோட போஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டு. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜா ஒரு காரியத்தை, பானை பாத்திரனா அந்த குடிக்கிறாங்க தெரியுமா, திராட்சை ரசம், அது குடிக்கிறதுக்கு முன்னாடி யார் குடிக்கணும்னா இந்த பானை பாத்திரம் தான் குடிக்கணும். அவர் குடிச்சிட்டுனா அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இவர் சாவறாரா இல்லையான்னு. அவர் நல்லா இருந்தால் தான் யார் குடிப்பா? அடுத்தது ராஜா குடிக்க முடியும். ஏன்னா விஷத்தை எதுனா கலந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் பானை பாத்திரனுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் அது. அவர் லீவுன்றது சான்ஸே கிடையாது.
ஏன்னா ஒரு நம்பிக்கைக்குரியவன் தான் அந்த வேலையை வைப்பாங்க, யாரையும் மற்ற யாரையும் வைக்க முடியாது அந்த இடத்துல. அப்போ நெகேமியா வந்து இருந்த போஸ்ட் வந்து பானபாத்திரன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். அவர் லீவ் போடுறாருன்னா சாதாரண காரியம் கிடையாது. அது ராஜாவே என்னப்பா நினச்சிட்ருக்கேன்னு கேட்பார். ஆனால் அவ்வளோ ஒரு லீவுக்கு என்ன பண்ணார் இவர்? ஜோம் பண்ணார். அதுவும் உபவாசம் இருந்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிங்க, எங்களுடைய முற்பதாக்கள் அந்த எங்கள் ஆட்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் செஞ்சு எல்லாத்தையும், நீ அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் அறிக்கைப்படுவார், எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுவார். பண்ணிவிட்டு ஆண்டவரே ஜெபத்தை கேளுங்க, என்னன்னா இப்போனா இறக்கம் கிடைக்கணும். யார் கையில் இறக்கம் கிடைக்கணும்? ராஜா கையில் இறக்கம் கிடைக்கணும். நான் சொல்லுகிறேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, இறக்கம் கண்டிப்பாக நடக்கும். இந்த 50 நாட்களில் நான் பார்த்துட்டேன். என்னென்னா, ஓனர், அந்த பில்டிங் கட்டுகிற ஓனர் கண்களில், அந்த ப்ராஜெக்டை நடத்துகிறவங்க கண்ணில், அந்த பில்டிங்கில் இருக்கிற அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் கண்களில் ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா இரக்கம் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையாக இரக்கம் கொடுத்தார். இல்லைன்னா ப்ரெஷர் பண்ணி கழுத்தை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கலாம், நெருக்கி இருக்கலாம், அப்படியே ஒரு பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஜெபம் என்ன கொண்டு வந்துச்சுன்னா, மனுஷர்கிட்ட இருந்து இரக்கத்தை கொண்டு வந்துச்சு. அது பெரிய விஷயங்க. அது சாதாரணமாக நடக்காது. நீ யோசிச்சு பாருங்கள். ஆரம்பித்தோம் 5 மாதம் அப்படியே நிற்குது. ஸோ 5 மாதம் ஒரு ப்ராஜெக்ட் நிற்குதுன்னா, எந்த பில்டிங் கட்டுறவங்க ஒத்துக்குவாங்க? எந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறவங்க ஒத்துக்குவாங்க? வெறும் 1,20,00,000 கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தரல. பல கோடிகள் தேவை தான். என்ன பண்ணியிருக்கலாம்? எப்பா இதெல்லாம் எங்களுக்கு செட்டே ஆகாத சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய தயவு, இந்த ஜெபம் வந்து ஒரு மனுஷருடைய இருதயத்தில் இரக்கத்தை கொண்டு வந்துச்சு. நம்ம மட்டும் இதை பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லுகிறேன், இது நடந்திருக்காது. நான் தைரியமாக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் நினைக்கலாம், என்ன ஆண்டவரை ஒன்றுமே பண்ணலன்னு. நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறனால சில காரியங்கள் நம்மளை அனுகூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் தெரியல. நான் தான் சொன்னேன்ல, பர்ஃபெக்ட் டைம். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பாக வரும். ஆனால் ப்ரேயர் என்ன பண்ணிடக்கூடாது, தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதிக்கிட்ட ஒரு வேலை விதவை தொடர்ந்து கேட்டுட்ருக்கான். அவன் அநீதி செய்கிறவன், அவனுக்கு இரக்கம் இல்லாதவன், அவன் மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷனை ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அந்த மகன் தொடர்ந்து என்னை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா. அதான் தொந்தரவு செஞ்சிட்ருக்கிறா. இன்னும் நம்ம விசாரிக்கலாமே. ஆண்டு ஜெபத்துக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் அது. ஸோ நான் சொல்லுகிறேன், ஒரு அநீதி உள்ளவனுக்கே ஒரு மனசு வருது, தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறா. இப்போ 50 நாள் நம்ம என்ன யாரை தொந்தரவு பண்ணிகிட்ருக்குறோம் சொல்லுங்க? தேவனை பிடிச்சி தொந்தரவு பண்ணுற, ஆண்டவரே செய்யுங்கன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு பக்கம் என்ன கொண்டு வந்துட்டார், இரக்கத்தை காண்பிக்கிறாரு, தயவை காண்பிக்கிறார், இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஸோ உண்மையாகவே அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடாத தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் கர்த்தர் கைவிடாமல் நம்ம நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேரை சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களுக்கு இரக்கத்தை காண்பித்தீரே, மனுஷ தயவை கட்டளையிட்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் ஆண்டு கண்டு சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த 50வது நாளிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் எங்களை கைவிடாதபடி எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கைவிடா தெய்வமே, கருணையின் சீகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சீகரமே, மெய்யான தீபமே,
பாக்கியமே முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அனு என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போம் உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம் காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் 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 இதுவரை உதவி நீ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் எபினேசர் ஆமென். எபினேசர் எபினேசர் ஆமென். இதுவரை உதவி Thank you Lord ஆமென். யெகோவா ஈரே ஆமென். எல்லாம் பார்த்து கொள்வே. ஆமென். எபினேசர் எபினேசர் Thank you Lord ஆமென். ஆண்டவரே உதவி நீரப்பா ஆமென். Thank you Lord. எல் ஷடாய் எல் ஷடாய் ஆண்டு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. எல்லாம் எல்ரோயி என்னை காண்பவரே எல்லாம் சொல்லுவோம். எல் ஷடாய் ஆமென். Thank you Lord. முழங்கால் படியிட்டு ஆமென் முழுவதும் தருகிறே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஆமென். நான் முழங்கால் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் தருகிற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பர்ஃபெக்ட் டைம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக செய்வார். அவர் நல்ல ஒரு ப்ரொவைடராக இருக்கிறார். அவர் ப்ரேயர் ஆமென் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக நான் சொல்லுவேன்,
இதில் ஒரு காட்ஸ் பர்பஸ். ஆமென். ரிமெம்பர் காட்ஸ் பர்பஸ் ஃபார் த சர்ச். ஆமென். ரிமெம்பர் காட் பர்பஸ் ஃபார் த சர்ச். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. ஸோ நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், மேத்யூ 16:18 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு இந்த ப்ராஜெக்ட், காட்ஸ் ப்ராஜெக்ட், இது வந்து ஒரு மனுஷனுடைய ப்ராஜெக்ட் அல்ல, இது காட்ஸ் ப்ராஜெக்ட். அவருக்கு அந்த பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஸோ அதனால் நான் சொல்ல முடியும், எந்த ஒரு காரியம் இதை தடை செய்ய முடியாது. ஆமென். எதுவுமே தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நோ சேலஞ்ச் கேன் ஸ்டாப் ஹிஸ் ஒர்க். ஆமென். யாருமே இதை தடை செய்யவே முடியாது. எந்த தமிழில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எந்த கொம்பனாலையும் முடியாது. அல்லேலூயா. யாராலையும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்ட் அல்ல, இது யாருடைய ப்ராஜெக்டு? தேவனுடைய ப்ராஜெக்ட். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இது அவருடைய நாமத்துக்காக அதை நம்ம கட்டுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு அந்த ஆலயம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஆனால் உள்ளார வந்து இருக்கிற நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கத்தை ஆராதிக்கும்படியாக எங்கெங்கேயோ இருக்கிறோம், ஒரு ஊரில் இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து கத்தரை மகிமைப்படுத்த நம்ம ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஸோ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நம்ம ஒரு வாடகை இடத்துல இருக்கிறோம், ஆனால் சீக்கிரத்தில் சொந்த இடத்துக்கு போனால் நிறைய காரியங்களை செய்யலாம், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், நிறைய திட்டங்கள் இருக்கிறது. கத்தர் அதை செய்யக்கூடிய கிருபையை கத்த தருவார். ஸோ அது எதுக்குன்னா கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. இந்த ஆலயம் வந்து என்ன பர்பஸ், ஏன் பாஸ்டர் இதை கட்டணும் அப்படின்னா, அது காட்ஸ் பர்பஸ் அதில் இருக்குது. ஏன்னா அவருடைய நாமத்தை என்ன பண்ணணும், நம்ம உயர்த்தணும். அல்லேலூயா. அதை உயர்த்தும் பொழுது தான் ஸோ அவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் கட்டுறாங்க. எதுக்காக கட்டுறாங்க? எதுக்காக 1000 கோடி 2000 கோடி போட்டு அவங்க கோயிலை கட்டுறாங்கன்னா, அவங்களுடைய தெய்வத்துடைய நாமத்தை என்ன பண்ணுறாங்க, பிரஸ்தாவப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு தான் தெரு கோயில் வச்சுக்க முடியும், பெரிய விஷயமே கிடையாது, இருக்குது. ஆனால் ஏன் வந்து அவ்வளோ பிரஸ்தாபமாக கட்டுறாங்கன்னா, அவங்க நாமத்தை உயர்த்துறாங்க. அந்த தெய்வத்தை, அந்த குறிப்பிட்ட தெய்வத்தோட நாமத்தை தேசம் ஃபுல்லாக உயர்த்துறாங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நம்ம சபை எதுக்கு கட்டுறோன்னா, நம்ம எல்லாரும் யாரை மகிமைப்படுத்த போகிறோன்னா, உள்ளார போய் யாரை மகிமைப்படுத்த போகிறோம்? தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய, இன்னும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. எல்லாம் தனித்தனியாக ஒரு இடத்துல இருந்தால் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல உட்காந்து மகிமைப்படுத்தும். ஆனால் ஒரு ஆலயத்தில் ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் 1,00,000 பேர் கோடிகள் எல்லாம் சேர்ந்து இயேசுவே ஆண்டவன் சொல்லட்டும், இயேசுவே தேவன் சொல்லட்டும், எல்லாரும் ஜெபிக்கட்டும், எல்லாரும் மகிமைப்படுத்தணும். நான் சொல்லுகிறேன், எத்தனையோ பிரச்சனைகள் தான், இடமே என்ன ஆகிடும்னா ஒரு பெரிய ரிவைவல் வரும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு அசை உண்டாகும். ஆதி திருச்சபையில் ஒரு 11 பேர் ஒன்றா சேர்ந்து நின்னாங்க, அவ்வளோதான். ஒரு 11 பேர் நின்னாங்க, 1000 ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம சர்ச்சில் ஒரு 1000 பேர் ஒன்றா நின்னோன்னா என்ன நடக்கும், நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. அல்லேலூயா. ஒன்றா நின்னா கர்த்தருடைய மகிமை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஆனால் நிற்கிறதுக்கு தான் என்ன இல்லை, நமக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. நிற்கிறதுக்கு தான் டைம் இல்லை. பார்க்கலாம், ஏதாவது சூழ்நிலை வந்தால் போகலாம். நான் சொல்லுகிறேன், அது கிடையாது. இந்த ஆலயம் கட்டுறதே வந்து தேவனுடைய நாம மகிமைப்படுறதுக்காக. இதை பார்த்து பொறாமப்படுறதுக்கெலாம் தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம சர்ச்சில் ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறது தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சில சொல்லுவாங்க, அதெல்லாம் அவசியமா, மெகா சர்ச்செல்லாம் தேவையா, அது தேவையா? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு எல்லாம் தேவை. ஸ்மாலும் தேவை, பிக்கும் தேவை, மிடிலும் தேவை, எல்லாமே தேவை. அல்லேலூயா. ஒரு ஆத்மா இருந்தாலும் அது இப்போ சபை தான். அல்லேலூயா. அது நான் குறைவாக பேசவே கூடாது. அந்த ஒரு ஆத்மா கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு யாருக்குமே தெரியாது, எவ்வளோ பெரிய கடினம் தெரியாது. ஒரு 10 ஆத்மா வச்சுருந்தா அது எவ்வளோ கஷ்டம் தெரியாது உங்களுக்கு.
எனக்கு ஒரு சபை நடத்துறது சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. உண்மையாக நான் சொல்லுகிறேன். எல்லாம் ஆண்டவர் பார்வையிலேருந்து மெகா சர்ச்சு, ஸ்மால் சர்ச்சு அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே சர்ச்சு, எல்லாம் பாஸ்டர்ஸும் ஒரே பாஸ்டர் தான். அல்லேலூயா. இன்றைக்கி வந்த ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, 30 வருஷம் 40 வருஷம் 90 வருஷம் ஊழியம் செஞ்ச பாஸ்டரும் ஆண்டவர் பார்வையில் எப்படி ஒரே லெவல் தான். அவர் கரெக்டாக பார்ப்பார். அவர் என்ன எதிர்பார்ப்பார்னா, அப்பா அந்த ஆலயத்தில் என்ன மகிமைப்படுத்தினியா, என்ன ஒன்றை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா, இந்த ஆலயத்தில் உட்காந்து ஒன்றை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கியா, இல்லை உன் குடும்பத்தை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கியா, இல்லைன்னா உனக்கு சந்ததிகளை மகிமைப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறியா, எதை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கிற? நான் சொல்லுகிறேன், ஆலயத்தை எதுக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னா அவரை மடிக்கப்பட்டு, அதான் பர்பஸ், அதான் காட்ஸோட பர்பஸ் அதுதான். அவருக்கு க்ளோரியை நம்ம செலுத்தணும், அவருக்கு மகிமையை கொண்டு வரணும். நான் சொல்லுகிறேன், ஸோ இந்த ஆலயத்தில் 100க்கு 100 நான் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரை எக்காரணம் கொண்டும் எங்களுடைய மகிமை ஒரு பர்சன் கூட வந்துடக்கூடாது, ஒரு பர்சன் கூட வரக்கூடாது. இது எல்லாம் மகிமை எங்கே போகணும்னா தேவனுக்கு போகணும். அல்லேலூயா. சொல்லணும், தேவன் தான் செய்தார், தேவன் தான் கட்டினார், தேவன் தான் அதை முடித்தார், தேவன் தான் ஜனங்களை எழுப்பினார், தேவன் தான் கொடுக்க வச்சார், தேவன் தான் கரெக்டான டைமில் முடித்தார், தேவன் தான் தடைகளை உடைச்சார், தேவன் தான் செஞ்சார். எல்லாவற்றிலையும் இயேசு 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 இயேசுன்னு வரணும். அல்லேலூயா. எத்தனை பார்த்த சொல்லுவீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லாமே அவர் தான். இவர் செஞ்சிட்டாரு, அவர் செஞ்சிட்டார், அவர் வந்துட்டார். நான் சொல்ல எல்லாம் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். அல்லேலூயா. ஜனங்கள்லாம் கேட்கணும், இது எப்படிப்பா கட்டினாங்கன்னு கேட்டினா, இயேசு அவங்களுக்கு கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி தான் சொல்லணும். அதில் இயேசு அவங்களுக்கு என்ன பண்ணார்? கட்டி கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தாரு? இயேசு அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க கட்டினாங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. இயேசு கொடுத்தாரு, அவங்க கட்டினாங்க. மகிமையெல்லாம் அங்கே போகணும். அதான் பர்பஸ், அதான் மெயின் பர்பஸ். அப்போ தான் ஜனங்க உள்ளார வருவாங்க. ஆலயத்துக்கு யாரை பார்க்க வரணும்னா தேவனுடைய மகிமையை பார்க்க வரணும். இல்லையா? ஒரு ஆலயத்துக்கு வரும்போது எதை பார்க்க வேணா? தேவட மகிமை, தேவட பிரசன்னம். சாலமோன் தேவனோட ஆலயத்தை கட்டிட்டு பலி செலுத்தும் போது நான் சொல்லுகிறேன், மேகம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இறங்கிருச்சு. ஆசாரிகள் ஊழியம் செய்ய முடியல. அப்போ எல்லாரும் எதை பார்த்தாலும் அந்த மகிமையை பார்த்தாங்க. யாரும் அன்றைக்கி வந்து சாலமோனை பார்க்கல. சாலமோனை பார்த்து சாலமோன் தங்கத்திலே கட்டிட்டீராப்பா அப்படிலாம் சொல்லலை. எல்லாரும் ஆண்டு எதை பார்க்க வச்சார்னா, நான் சொல்லுகிறேன், சர்ச்சை கட்டிடுறது பெரிய பில்டிங், இது வந்து பில்டிங், அவ்வளோதான். இந்த பில்டிங்கில் க்ளோரி இல்லைன்னா அது என்னவாக இருக்காது? ஆலயமாக இருக்காது. இது நிறைய பெரிய சர்ச்சஸ் கட்டலாம், பெரிய தப்பு இல்லை. சின்ன சர்ச்சு இருக்குது, எந்த சர்ச்சுனாலும் சரி. ஒரு ஆத்மா இருந்தாலும் அந்த சர்ச்சில் என்ன இருக்கணும்? யார் இருக்கணும்னா கர்த்தருடைய மகிமை இருந்தால் தான் அது ஆலயம். 10 பேர் இருந்தாலும் யார் இருக்கணும்? நான் தேவனுடைய மகிமை இருக்கணும். 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், 50, எவ்வளோ பேர்னாலும் இருக்கட்டும். ஆனால் க்ளோரி இல்லைன்னா, மகிமை இல்லைன்னா, ஜனங்க சொல்ல நாங்கள் போனோம், கர்த்தருடைய மகிமையை பார்த்தோம், கர்த்தருடைய மகிமையை நாங்கள் உணர்ந்தோம், கர்த்தர் எங்களோடு பேசினார், கர்த்தர் எங்கள் மத்தியில் கிரியை செஞ்சார் அப்படி சொன்னாங்கன்னா அப்போ அது ஆலயம். இல்லைன்னா இது சாதாரண பில்டிங். அல்லேலூயா. நான் சொல்ல இப்போ வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்தாபனம் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸாக பயன்படுத்தியிருந்தாங்க. இது முன்னாடி என்ன இடம்? இது ஒரு ஆஃபீஸ். மேலே என்ன இடம்? ஒரு குடோனு. இது ஆஃபீஸு, ஒரு குடோன். ஆனால் இன்றைக்கி நம்ம இது என்ன சொல்கிறோம் சொல்லுங்க? முன்னாடி இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு இது ஒரு ஆஃபீஸ். நம்ம முன்னாடி அங்கே இருந்தோம், பழைய இடத்துல இருந்தோம். அது வந்து முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனி, அந்த இடத்துல இருந்தது சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி. முன்னாடி அந்த அட்ரஸ் என்ன சொன்னாங்க? அந்த கம்பெனி பேர் போட்டு இது எங்களுடைய கம்பெனி, ஒரு அட்ரஸ் தான் கொடுத்தாங்க, கம்பெனியோட அட்ரஸ். ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போன உடனே எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க? சர்ச்சு மாடியில் இருக்குது, சர்ச்சு மாடியில் இருக்குது, சர்ச்சு மாடியில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டுருந்தாங்க? அந்த ஆஃபீஸ் மேலே இருக்குது, ஆஃபீஸ் மேலே இருக்குது. ஆனால் சர்ச் மேலே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அது கர்த்தருடைய மகிமை இருக்கிறனால தான். இல்லைன்னா அந்த மகிமை அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே என்ன இல்லை சொல்லுங்க? இப்போ அங்கே சர்ச்சு இல்லை, அப்போ அங்கே நம்மளும் இல்லை, அங்கே யாரும் இல்லை, மகிமையும் இல்லை. இப்போ நீங்கள் போகும்போது இது சர்ச்சு 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 யாரும் சொல்லுவீங்களா? உட்காந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்களா? அது கண்டுக்காமல் கூட போயிருப்பேன், மறந்து கூட போயிருப்பேன். முன்னாடி பார்க் பண்ண இடம் தான்,
ஆனால் இப்போ அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு ஆண்டவர் அந்த சர்ச்சை மேலே பில்டிங் பார்த்து கும்புற மாதிரிலாம் கும்பிட்டுட்டு இருப்பீங்களா? யாரும் செய்ய மாட்டோம். ஏன்னா முன்னாடி அங்கே கிராஸ்லாம் போட்டிருந்தோம். சரியா? அப்போ அது பில்டிங், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி அந்த இடத்துல என்ன இல்லைன்னா மகிமை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? மகிமை இருக்குது. இப்போ நம்ம இதை காலி பண்ணிட்டு எங்கே போயிடுவோம் சொல்லுங்க? சொந்த சர்ச்சுக்கு போயிடுவோம். அப்போ இந்த சைடு போகும்போதெல்லாம் இதுதான் எஸ்தர் சர்ச்சுன்னு சொல்லுவீங்களா? இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சுங்க, முன்னாடி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் அந்த இடம் என்னவா மாறிடும்? கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடமா மாறிடும். அந்த இடத்துல மகிமை இருந்தால் தான் ஆலயம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ மகிமை யார் கொண்டு வரணும்? யாரை கர்த்தர் அதுக்காக வச்சிருக்கிறாரு? உங்களையும் என்னை அதுக்காக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கட்சியில் வந்து தொண்டர்கள் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? தொண்டர்கள் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? வாழ்க வாழ்கன்னு கத்தணும், அதான் தொண்டன். எதுக்கு லாரி பஸ்ஸிலலாம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா கத்தணும், விசில் அடிக்கணும். ஏன்னா தலைவர் என்ன பண்ணணும்? உயர்த்தணும். இப்போ ஆண்டவர் ஒன்று என்ன எதை வச்சிருக்கிறாரு? இதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. வாப்பா ஆலயத்துக்கு வா, வீட்டில் பண்ணுறது பண்ணு, ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை ஆயில் எங்கே வா? சர்ச்சுக்கு வா. சர்ச்சுக்கு வந்து யாரை மகிமைப்படுத்து? நான் யூடியூப்லேயே பார்த்து மகிமைப்படுத்துகிறேன். நடக்க முடியாதவனுக்கு, உடம்பு எலும்பு நடந்த முடியாதவனுக்கு யூடியூப்பு நல்ல ஆண்டு பெல்லன் கொடுத்துருக்குறாரா? எங்கே வரணும்? சிலர் கேட்பேன், ஏன் வரல? யூடியூப்லேயே பார்த்தோம் பாஸ்டர். அப்போ ஆண்டவனை என்ன பண்ணிடணும்? பெட் ரிட்டன் ஆக்கிடணும், அவ்வளோதான். யூடியூப்லேயே உட்காந்து பாரு, உட்காந்து. ஆண்டவரோட நல்ல பெலன் கொடுத்துருக்குறாரு. சிலருக்குலாம் ஊர் சுற்றுறதுக்கெலாம் பெலன் இருக்கும். சரியா? ஊர் சுற்றுறதுக்கு ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி எங்கேனாலும் போக முடியும். ஆனால் சண்டே ஆனால் என்ன வந்துடும்? மகிமைப்படுத்தணும்னு இங்கே வரணும். நீ இங்கே வந்து மகிமைப்படுத்து, ஒன்றை கர்த்தர் வெளியே மகிமைப்படுத்திடுவார். கண்டிப்பாக உன் பேரை பெருமைப்படுத்திடுவார். ஆண்டவர் செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார். கர்த்தரோட வேலை அது. ஸோ சர்ச்சுக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தை நான் பார்க்காதீங்க. என்னடா சர்ச்சுக்கு போகணுமா? நான் சொல்லுகிறேன், அந்த மகிமை இருக்கிற வரைக்கும். ஏன்னா அன்றைக்கி சாலமோன் ஆலயத்தில் வந்து ஜனங்க வேறு எதுவுமே பார்க்கல, மகிமை பார்த்து. ஆசாரியர்கள் எதை பார்த்தாங்கன்னா மகிமை தான் பார்த்தாங்க. அவன் நினச்சிருப்பான் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆலயத்தில் என்ன இருக்கணும்? அதான் கர்த்தருடைய மகிமை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கும். அல்லேலூயா. நம்ம இங்கேருந்து வெளியே போகணுன்னு எது வந்துடும் கூடவே? எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்பொழுது அவங்க இருக்கிற இடத்துல என்ன வந்துச்சு? அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் அப்படியே இருந்துச்சு. அவங்க எழும்பி போகும்பொழுது என்ன ஆயிடுச்சு? ஆசரிப்பு கூடாரத்துலேயும் கர்த்தருடைய மகிமை இருந்துச்சு. அவங்க எழும்பி போனால் கூடாரத்தை கிளம்பி அவர் கூடயே போகிறார், அவ்வளோதான். எந்த இடத்துல வச்சாங்களோ அந்த இடத்துல மகிமை, அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த ஆலயத்தில் நம்ம எஸ்தர் பிரேயர் ஹவுஸில் ஏன் வந்து நம்ம கட்டுறோன்னா கர்த்தருடைய மகிமை. அது யார் கொண்டு வர முடியும்னா, யார் கொண்டு வர முடியும்? நீங்களும் நானும் தான். அப்போ ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக வரணும். அதான் வர்ஷிப்பெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. வர்ஷிப்பெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதுலாம் எதுக்குன்னா அதுக்கு தான். அல்லேலூயா. போகலாம், மெசேஜுக்கு போகலாம், அப்படி கிடையாது. நீ ஆண்டரை மகிமைப்படுத்தணுமா? ஆலயத்துக்கு வா. வாரத்துக்கு ஒரு முறை. என்ன உனக்கு நான் சொல்கிறேனே, எழுந்து நடக்க முடியவே முடியாது. உன்னை 4 பேர் தூக்குற மாதிரி இருந்தால் எங்கே பண்ணு? வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் பாரு. 4 பேர் தூக்கணும் பிரதர், அப்போ தான். அப்படின்னா நீ என்ன பண்ணு? நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல நீ மகிமையில் வந்து பிரவேசித்து பாருங்கள். அதில் கொடுக்குற பலனே வேறு. அதில் கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற பலனே வேறு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய சுத்தக்கிற போன வாரம் வந்து மெசேஜ் கொடுக்க முடியுமான்றது பெரிய டவுட்டு. ஆனால் இங்கே நின்ன பிறகு போன வாரம் கர்த்தர் கொடுத்த பலன் பெரிய பலன், எனக்கு பெரிய பலன். அல்லேலூயா. அது கர்த்தருடைய கிருபை, அது கர்த்தருடைய கிருபை. ஏன்னா இந்த இடம் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல நின்று இப்போ நிறைய பேரை நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உருவாக்குகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து 3 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ண மாட்டாங்க? காலேஜில் வச்சுக்க மாட்டாங்க, முடிச்சு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. டிகிரி நம்ம ஆட்கள் 10 வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அவங்கள வந்து டிகிரி, அவங்கள வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கணும். அது ஒரு வாஞ்சை. அவங்கள சீஷர் ஆக்கணும். ஓகே, நீங்கள் கேட்டு பாருங்கள்.
இந்த இடத்துல வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு உன்னதமான பலனை நம்ம ஃபீல் பண்ணலாம், அந்த மகிமை நம்ம ஃபீல் பண்ணலாம். நான் சொல்லுகிறேன், அப்போ ஆலயத்துக்கு நீங்கள் பலவீனத்தோடு நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்களா, கர்த்தருடைய மகிமையை பாருங்கள், கர்த்தரை பலப்படுத்திடுவார். ஏன்னா கர்த்தர் அதை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இந்த பலவீனத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னை மகிமைப்படுத்துகிறாங்களே, இந்த பலவீனத்துலேயும் வந்து கர்த்தரை என்னை துதிக்கிறாங்களே, கர்த்தர் அதை பார்க்குற. முடியலன்னா ஓகே, சுத்தமாக முடியல, ஓகே, நோ ப்ராப்ளம், நீ வீட்டிலேருந்து பாருங்க. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு பலன் இருக்குது, உங்களால் முடியும், நடக்க முடியும், போக முடியும், ஒரு 1.5 மணி நேரம் இருக்க முடியும் அப்படின்னா ஆலயத்தில் வந்துடுங்க. சோம்பேறித்தனம் பார்க்காதீங்க. ஏன்னா மகிமை இருக்கிற இடம், மகிமை எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் பொழுது அந்த மகிமையை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிமை உணர்வீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து அந்த ஒரு பர்பஸ் இந்த ஆலயத்தில் வச்சுருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஆலையெல்லாம் கட்டிட்டு கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா நான் எல்லாம் பண்ணுறதே வேஸ்ட்டு. என்னவாக இருக்கும், வெறும் பில்டிங்காக இருக்கும். ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதில் என்ன இருக்கணும், மகிமை இருக்கணும், ஆண்டவரே மகிமை இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஸோ சில சாட்சிகள் அப்புறம் சொல்கிறேன், சரியா? சபை கொடுத்த சாட்சிகள் பிறகு சொல்லுவோம். ஆனால் மகிமை இருக்கும், அதனால் சொல்கிறேன். அல்லேலூயா. கண்டிப்பாக மகிமை இருக்கும். ஏன்னா அந்த இடத்த கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின ஒரு இடம், நேர்த்தியாக அந்த இடத்துல மகிமை இருக்கும். அது நான் விசுவாசிக்கிறேன், அது ஊழியர்களும் அதை விசுவாசிக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மகிமையை கர்த்தர் அந்த இடத்துல பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். ஆமென். அதில் நம்ம நல்லா நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இது 4 காரியங்கள், இந்த 4 P. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், பர்ஃபெக்ட் டைம். அல்லேலூயா. 2வது அவர் ப்ரொவைடர், 3வது ப்ரேயர், 4வது பர்பஸ், காட்ஸ் பர்பஸ். ஸோ இந்த டிலேயில் நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. நடக்கும் சொல்கிறாங்க, அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்பா. ஆமென். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை நம்ம செலுத்துவோம். ஆமென். நம்ம எல்லார் கண்களை மூடுவோமா, எல்லா கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த 50வது நாள், ஸோ நான் ஒரு ஜெபமாக கொண்டு போகல, நாளிலிருந்து ஜெபிப்பீர்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்லி உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் இதை நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் காண செய்வாராக. அல்லேலூயா. அந்த மகிமையை கர்த்தர் இறக்க செய்வாராக. ஆண்டவரே, தேச திருச்சபையில் தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஆமென். எல்லாரும் பார்த்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது ஆண்டவரே, மனுஷனை புகழ்கிறத நாங்கள் கேட்கக்கூடாது, மனுஷோட புகழ்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடாது, தேவனை புகழுகிறத நாங்கள் பார்க்கணும். தேவனுக்கே இந்த இடத்துல மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லா மகிமை உமக்கே வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சொல்கிறது போல நான் சிறுகணும் நீங்கள் பெருகணும். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய மகிமை இந்த இடத்துல பிரத்யட்சமாய் ஆளுகை செய்வதாக. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் சோத்திரமோ, தூயவர் உமக்கன்றோ. ஆமென். துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ, ஆமென். தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை என் அன்பு இயேசுவுக்கே. இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
பெற்ற விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை Thank you, Lord. ஆராதனை ஆமென் ஆமென். நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. ஆராதனை ஆமென் ஆராதனை ஆமென் ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, 50 நாட்கள் உடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக உடைய பிள்ளைகள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, பர்ஃபெக்ட் டைமில் நீர் இதை செய்து முடிப்பீர். நீ நல்ல ஒரு ப்ரொவைடராக இருந்து அதை நிறைவேற்றுவீர். நாங்கள் அதற்காய் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தாவே எங்களை செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு பர்பஸோடு தான் இந்த சபையை நீர் கட்டுகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு நோக்கம் அதில் இருக்கிறது. இந்த ஆலயம் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஜனங்கள் வந்து மகிமையை பார்க்கணும். பல மொழிகள், பல பாஷைக்காரர்கள், பல ஜாதியார் அந்த ஆலயத்தில் வந்து மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி ஆராதிக்க வேண்டும். ஒரு பெரிய தரிசனத்தோடு, ஒருவேளை இது ஆரம்பம், ஒருவேளை அற்பமாக இருக்கலாம் ஆண்டவரே. ஸ்டெப் பை ஸ்டெப் நீர் இதை கொண்டு போவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கையில் கொடுத்த இந்த ப்ராஜெக்டை ஆண்டவரே எங்கள் உண்மை உத்தவமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய நாம இதில் மகிமைப்படுவதாக. சீக்கிரத்தில் அதை செய்து முடிக்க உதவி செய்யுங்க. பார்க்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கட்டும். இந்த திருச்சபை பணிக்கு உதாரத்துவமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் முன் வர உதவி செய்யுங்கப்பா. எல்லாருடைய இருதயத்தை நீங்கள் தட்டி எழுப்புங்க. எப்படி காகத்தை அனுப்பினீரோ ஆண்டவரே, நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. எப்படி ஒரு சாரி பார்த்து விதைவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தீரோ அது மாதிரி ஆயத்தப்பட்ட பண்ண ஜனங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்துல அநேகர் வந்து கொடுக்கட்டும் அப்பா. அநேகர் வரட்டும். பல இடங்களில் இருந்தவர்கள் ஆகாய மார்க்கமாய் வரட்டும் ஆண்டவரே. பல இடத்துலேருந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல ஆண்டவரே இடங்களிலிருந்து ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல கொட்டுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒரு மகிமையான ஒரு ஆள் எழும்பப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதை நீர் அறிவீரப்பா. எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, நீர் எங்களை கைவிட மாட்டீர். எங்களை கைவிட மாட்டீர்.
இது காட் பர்பஸ்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தேவன் தாமே இதை நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக, நேர்த்தியாய் முடிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் இதில் மகிமைப்படுவதாக. என்றவரை இந்த நாளில் 50வது நாள் ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகள், வீடுகளில் இருந்தும் இங்கே வந்தோம் அன்றை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வரைக்கும் மட்டும் இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாளை தினத்தில் காலையில் உபவாச ஜெபம் இருக்கிறது. சரியாக 10 மணிக்கு வந்து பங்கு பெறுங்கள். நாளை மாலையில் சரியாக 51வது நாள் ஜெபம் நாளைக்கு மாலை 6 மணிக்கு இருக்கிறது. அதில் வந்து பங்கு பெறுங்கள். சனிக்கிழமை சரியாக ஈவினிங் 5 மணிக்கு சைலண்ட் நைட் என்ற கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மூலமாக வைத்திருக்கிறோம். எல்லோரும் வரலாம், சபை பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வரலாம். அனுமதி இலவசம். எல்லோரும் வாருங்கள். அன்றைக்கு போதகர் ரஞ்சித் ஜெபா அவர்கள் வருகிறார்கள். அதை குறித்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்பொழுதும் நீங்கள் ப்ளே பண்ணுவாங்க, பாருங்கள். அவர் வருகிறார்கள். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வாருங்கள். பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, எல்லோரும் உற்சாகப்படுத்துங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பெற்றோர்கள் யாராக சிங்கிளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த இதில் வருகிற எல்லாருக்கும் ஒரு குவிஸ் காம்படிஷன் இருக்கிறது. ஸோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை படிச்சுட்டு வாங்க. அல்லேலூயா. ஸோ கேள்வி கேட்பாங்க. எல்லாம் ஜென்ரல் தான், எல்லோரும் பங்கு பெறலாம். ஸோ யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்களோ எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்குது. பதில் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. அல்லேலூயா. தப்பான பதிலில் கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அதை ஆயத்தம் பண்ணுவாங்க. மற்ற சபையார் எல்லோரும் வாங்கலாம், வந்து பாருங்கள், உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா. இல்லை நாங்களாம் போக மாட்டோம், அது எங்கள் சபை இல்லை, உன் சபை, ஏன் சபை, அப்படிலாம் இல்லை. யாருனாலும் வரலாம். நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் பங்கு பெறுங்கள். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்பொழுது பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க. நீங்கள் இருக்கிறவங்க வீட்டுக்கு போகலாம். மற்றவங்க நீங்கள் யூடியூப்பை நீங்கள் என்ன பண்ணிடலாம், வேறு எதுனா பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் உபவாச ஜெபத்திலும் ஈவினிங் நடக்கிற ஜெபத்திலையும் பங்கு பெறுங்கள். இப்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள். காட் பிளஸ் யூ. நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர்.